ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பங்குச்சந்தை யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த சேனல்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கான ஷேர் மார்க்கெட்டோட அப்டேட்டை பார்க்கலாம். அடுத்ததா ஐடிசி விஎஸ்டி உள்ள பங்குகள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் டவுன்ஃபால் ஆயிருக்கு. ஏன்னா மத்திய அரசு சிகரெட் மற்றும் புகையிலை மீதான ஜிஎஸ்டி வரியை உயர்த்திருக்காங்க. அந்த காரணத்தினால ஐடிசியோட பங்கு இன்னைக்கு 1.08% வரைக்கும் டவுன்ஃபால் ஆயிருக்கு. அடுத்ததா டாலருக்கு நிகரான நம்ம இந்திய ரூபாயோட மதிப்பு இன்னைக்கு 9 பைசா உயர்ந்து 86.85 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. டாடா மோட்டார்ஸ் டெஸ்லாவுடன் இணைய போறதா ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இதை பத்தி டீட்டெயிலா நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்ல நிப்டி 50 பார்த்தீங்கன்னா -0.09% வரைக்கும் டவுன்ஃபால் ஆயிருக்கு. அதாவது க்ளோஸ் ஆகும் போது 22,913 க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. சென்செக்ஸும் -0.27% வரைக்கும் டவுன்ஃபால் ஆயிருக்கு. சென்செக்ஸ் 75,735.96 புள்ளிகள்ல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. எஃப்எல்டோல மோஸ்ட் ஆக்டிவ் ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி லிமிடெட் கெயின் ஆயிருக்கு. ஹெச்டிஎஃப்சி பேங்க் டவுன்ஃபால் ஆயிருக்கு. பிரமிழ் ஃபார்மா பார்த்தீங்கன்னா கெயின் ஆயிருக்கு. டிசிஎஸும் பார்த்தீங்கன்னா டவுன்ஃபால் ஆயிருக்கு. எஃப்ஐஐ டிஐ டேட்டா ஆக்டிவிட்டியில் ஆனால் எஃப்ஐஐ இந்த மாதத்தில் 18ஆம் தேதி தான் 4786 கோடிக்கு நெட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் நேத்திக்கு -1881 கோடிக்கு செல்லா பண்ணியிருக்காங்க. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். எஃப்ஐயோட ஆக்டிவிட்டி எப்படி இருக்குன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். எஃப்எல்டோல டாப் கெய்னர்ஸாக இருந்த ஸ்டாக்கு ஏபிஎல் அப்போலோ 6.95% வரைக்கும் கெயின். எல்ஹெச்பிசி 6.94% வரைக்கும் கெயின். பிஎஸ்சி லிமிடெட் 5.83% வரைக்கும் கெயின். டாப் லூசர்ஸா எஃப்எல்டோல நைக்கா -3.04% வரைக்கும் டவுன்ஃபால் ஆயிருக்கு. ஹெச்டிஎஃப்சி பேங்க் -2.32% வரைக்கும் டவுன்ஃபால் ஆயிருக்கு. மாருதி சுசுகி -1.94% வரைக்கும் டவுன்ஃபால் ஆயிருக்கு. செக்டாரல் இண்டிசஸ்ல இன்னைக்கு அதிகமாக டவுன்ஃபால் ஆன செக்டார் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி சென்செக்ஸ் -0.27% வரைக்கும் டவுன் ஆயிருக்கு. நிப்டி பேங்க்கும் -0.48% வரைக்கும் டவுன் ஆயிருக்கு. கெயின் ஆன செக்டார் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி ஸ்மால் கேப் செக்டார் தான் கெயின் ஆயிருக்கு. 1.32% வரைக்கும் கெயின் ஆயிருக்கு. செக்டார் பர்ஃபார்மன்ஸ்ல இன்ஜினியரிங் அண்ட் கேபிட்டல் குட்ஸ் 1.71% வரைக்கும் கெயின் ஆயிருக்கு. மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட்டும் 1.51% வரைக்கும் கெயின் ஆயிருக்கு. அதே மாதிரி மேனுஃபேக்சரிங் செக்டாரும் 1.36% வரைக்கும் கெயின் ஆயிருக்கு. ஸ்மால் கேப் மிட் கேப் இண்டெக்ஸ்லாம் கடந்த 2 நாளா பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கெயின்ல போயிட்டு இருக்கு. நீங்க ஸ்மால் கேப் மிட் கேப் ஷேர்ஸ்லாம் வச்சிருந்தீங்களா, ஓரளவு கெயின்ல இருந்துச்சுன்னா வித்துட்டு வெளில வர்றது நல்லது. ஏன்னா ஸ்மால் கேப் மிட் கேப் இண்டெக்ஸ்லாம் அதிகமாக ஏறிடுச்சு. திரும்ப டவுன்ஃபால் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நியூக்ளியஸ் ஆஃபீஸ் சொல்யூஷன் ஐபிஓ பிப்ரவரி 24 அன்னைக்கு லான்ச் ஆக போகுது. பஜாஜ் ஃபினான்ஸுக்கு யூபிஎஸ் தரப்புல சேல் ரேட் கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ இருக்க ரேட்லேருந்து 18% வரைக்கும் டவுன்ஃபால் ஆக வாய்ப்பு இருக்குன்னு ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அடுத்ததா எல்ஹெச்பிசி ஷேரு இன்னைக்கு ஒரே நாளில் 4% வரைக்கும் கெயின் ஆயிருக்கு. சிஎல்எஸ்ஏ தரப்புல ஒரு அப்கிரேட் கொடுத்துருக்காங்க. டாடா டெக்னாலஜி ஐஆர்டிஎஸ் ஸ்டாக்ஸ் எஃப்எல்டோ செக்மெண்ட்ல பிப்ரவரி 28ஆம் தேதி என்எஸ்சி சைட்ல ட்ரேட் ஆக போகுது. பிஇஎல் பாரத் எலக்ட்ரானிக் லிமிடெட் இது ஒரு பிஎஸ்சி நிறுவனம். இந்த நிறுவனத்துக்கு டிஃபென்ஸ் செக்டார் மூலமா 1200 கோடிக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. அதனால இந்த ஸ்டாக் இன்னைக்கு 2.5% வரைக்கும் கெயின் ஆயிருக்கு. ஐடிசி ஸ்டாக் இன்னைக்கு 1.08% வரைக்கும் டவுன்ஃபால் ஆயிருக்கு. அதே மாதிரி கார்ப்ரோ பிலிப்ஸ் 3% வரைக்கும் டவுன்ஃபால் ஆயிருக்கு. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா மத்திய அரசு சிகரெட் மற்றும் புகையிலை மீதான ஜிஎஸ்டி வரியை உயர்த்த போறதா ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. அந்த காரணத்தினால தான் இன்னைக்கு ஐடிசி விஎஸ்டி ஸ்டாக்லாம் டவுன்ஃபால் ஆயிருக்கு. அதாவது சிகரெட் மற்றும் பிற புகையிலை பொருட்கள் மீதான ஜிஎஸ்டியை உயர்த்துவது குறித்து சரக்கு மற்றும் சேவை வரி எனப்படும் ஜிஎஸ்டி கவுன்சில் பரிசீலித்து வருவதாக கூறப்படுகிறது.
இதையடுத்து பிப்ரவரி 20ஆம் தேதி இன்று புகையிலை சார்ந்த நிறுவனங்கள் பங்குகள் பார்த்தீங்கன்னா பெரும் வீழ்ச்சி அடைந்திருக்கு. தற்போதைய சூழ்நிலையில் புகையிலை சார்ந்த பொருட்கள் மீது 28% ஜிஎஸ்டியும் காம்பன்சேஷன் செஸ் உள்ளிட்ட இதர வரிகளும் சேர்த்து மொத்தமாக 53% வரி விதிக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில ஜிஎஸ்டி வரியை அதிகபட்சமாக 40% வரை உயர்த்துவதும் அதன் பிறகு கூடுதலாக கலால் வரி விதிப்பது குறித்தும் விவாதம் நடைபெற்று வருகிறது. இதனால ஐடிசி பங்கு பார்த்தீங்கன்னா மேலும் இறங்குவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதனால வெயிட் பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் இறங்குச்சுன்னா நம்ம ஆவரேஜ் பண்ணலாம். இன்னைக்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது ஐடிசி நிறுவன பங்கு -1.08% வரைக்கும் டவுன்ஃபால் ஆயிட்டு 402ல் ட்ரேட் ஆயிட்டு இருந்துச்சு. டாலருக்கு நிகரான நம்ம இந்திய ரூபாயோட மதிப்பு கடந்த சில நாட்களாக டவுன்ஃபால்ல தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு 9 பைசா உயர்ந்து 86.85ல் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதாவது ஆட்டோ, மருந்துகள் மற்றும் செமிகண்டக்டர் மீது 25% வரியை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் விதித்தாங்க. இந்த காரணத்தினால அதை தொடர்ந்து அமெரிக்க டாலர் குறுகிய கால ஆதரவை கண்டுள்ளதாக எம்இஎஃப்இசி குளோபல் மார்க்கெட் ரிசர்ச் அறிக்கை தெரிவித்திருக்காங்க. இந்த காரணத்தினால தான் இன்னைக்கு டாலருக்கு எதிரான நம்ம இந்திய ரூபாயோட மதிப்பு 9 பைசா உயர்ந்து 86.85ல் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நம்ம இந்திய ரூபாயோட மதிப்பு உயர்ந்துச்சுன்னா நம்ம இந்திய ஷேர் மார்க்கெட்டும் கெயின் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்ததா டாடா மோட்டார்ஸ் டெஸ்லாவுடன் இணைய போறதா ஒரு அப்டேட் கொடுத்திருக்காங்க. அது என்னன்னா கலிபோர்னியாவை தலைமையிடமாக கொண்டு இயங்கும் எலான் மஸ்கின் எலக்ட்ரிக் கார் நிறுவனமான டெஸ்லா நிறுவனம் மகாராஷ்டிராவில் அதன் உற்பத்தி ஆலையை அமைக்க திட்டமிட்டுள்ளது. இதற்காக டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்துடன் இணைய உள்ளதாகவும் தகவல் வெளியாயிட்டிருக்கு. ஆனா இது எந்த அளவு அதிகாரப்பூர்வமான உண்மைன்னு தெரியல. ஒருவேளை இந்த நியூஸ் உண்மையா இருந்துச்சுன்னா டாடா மோட்டார்ஸோட பங்கு இன்னும் கெயின் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆகும் போது டாடா மோட்டார்ஸோட பங்கு 1.09% வரைக்கும் கெயின் ஆகி 688.4ல் ட்ரேட் ஆயிட்டு இருந்துச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இன்னும் ஏறுவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சிஎல்ஏசிய தரப்புலையும் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இதை பத்தி நேற்று ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன். டாடா மோட்டார்ஸ் பத்தி சிஎல்ஏசிய பார்த்தீங்கன்னா ஒரு அப்கிரேட் கொடுத்துருந்தாங்க. அதை பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கார்ட்லேயும் லிங்க் தரேன். பார்த்து செக் பண்ணிக்கோங்க. எல்லாரும் டிஸ்க்ளைமர் பார்த்துக்கோங்க. நான் ஒரு செபி ரிஜிஸ்டர் அனலிஸ்ட் கிடையாது. நீங்கள் எதாவது ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரையும் இல்லை ஓனாவோ நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.